ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதனை பார்க்கலாம். Please be seated. Please be seated. Please. Everybody, please be seated. कौन बोला है? अरविंदर सिंह. अरविंद सिंह जी वारिस. अमरिंदर सिंह जी. आप आगे पढ़ते चलिए सर, पढ़ते चलिए. श्री गुरदीप सिंह ओजोला. हिबी ईडन. आप सुनिए सही. दीन कुरियाकोस जी, प्रशांत परोले जी, किरण कुमार रेड्डी जी, एस वेंकटरमन जी, मणिकम टैगोर जी, ये सभी माननीय सदस्य सभापटल पर नारेबाजी और पेपर फाड़ कर फेंक रहे थे. इसलिए मैं इन सब को नेमिंग कर रहा हूँ. श्री किरण रिजिजू जी. Sri Manikam Tagore, Sri Amrinder Singh Raja Waring, Sri Gurjit Singh Aulia, Sri Hebi Eden Prashant Padole, Sri Dean Karyakos, S. Venkatesh and Kiran Reddy in utter disregard to the House and the authority of the chair through reaching to the table of Secretary General and other officers in the well of the House and throwing papers on the chair and having been named by the chair, resolved that the above mentioned members may be suspended from the services of the House for the remainder of the session under Rule 3742. प्रश्न यह है कि श्री किरण रिजिजू द्वारा प्रस्तुत प्रस्ताव को स्वीकृत किया जाए. जो सदस्य प्रस्ताव के पक्ष में है वो हाँ कहे, जो सदस्य प्रस्ताव के विपक्ष में वो ना कहे. मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ. மக்களவையில் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து மக்களவையில் இடையூறு ஏற்படுத்தியதற்காக இந்த நடவடிக்கை என்று அவர்களை நீக்கம் செய்திருக்கிறது மக்களவை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் நடப்பு கூட்டத்தொடரிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் நடப்பு கூட்டத்தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பலர் மக்களவையிலிருந்து நடப்பு தொடரிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 374வது பிரிவின் கீழ் இந்த அமர்வில் நீக்கம் செய்ய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தீர்மானம் கொண்டு வந்தார். அதன்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், என்ன நிகழ்ந்தது மக்களவையில? மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மக்களவையிலிருந்து 8 காங்கிரஸ் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடையும் வரை அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ள முடியாதவாறு தற்போது இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ராகுல் காந்தி எழுந்து பேச முயன்றார். அப்போது முன்னாள் ராணுவ தளபதி MM நரவனே ஆகியோர் பேசியது தொடர்பான அந்த உரையை தான் நிரூபிக்க விரும்புவதாக ராகுல் காந்தி ஒரு புத்தகம் ஒன்றை காட்ட விரும்பினார். அதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்பிக்கள் கடுமையான அமளியில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் கையில் வைத்திருந்த காகிதத்தை கிழித்து சபாநாயகர் மீது தூக்கி எறிந்ததாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் சபாநாயகரை பார்த்து யார் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். யார் என்பது ஹிந்தியிலே ஒருமையில் அழைப்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. அரே யார் என்றால் இந்த ஆள் என்று ஒரு பொருள்படுகின்ற ஒரு வார்த்தையை காங்கிரஸ் எம்பிக்கள் விட்டனர். இதற்கு சபையில் இருந்த அவைத்தலைவர் தன்னுடைய கடுமையான ஆட்சேபத்தை பதிவு செய்தார். இது என்ன வார்த்தை, இப்படிதான் நீங்கள் அழைப்பீர்களா என்றெல்லாம் கூட தன்னுடைய ஆட்சேபத்தை பதிவு செய்தார். இந்த நிலையில்தான் தற்போது மாணிக்கம் தாக்கூர், ஹிபி ஏடன், கேப்டன் ராஜா அமரிந்தர் சிங் உள்ளிட்ட
டீன் குரியகோஸ் உள்ளிட்ட 8 காங்கிரஸ் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து அவைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இது தொடர்பாக கொண்டு வந்த தீர்மானம் வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இவர்கள் அனைவரும் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ள முடியாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவையும் நாளை வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்க ரமேஷ்குமார், அதை பற்றிய தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் கடுமையான முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தங்களுடைய ஆட்சேபத்தை பதிவு செய்தனர். தொடர்ந்து அமளியின் காரணமாக அவையை மேற்கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அவையை நாளை காலை வரை சபாநாயகர் ஒத்திவைத்திருக்கிறார். இன்று காலை அவை கூடியது முதலே எதிர்க்கட்சிகளுடைய அமளி காரணமாக மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. 11 மணிக்கு கூடிய அவை 12 மணி வரையும், பின்னர் 12 மணிக்கு கூடிய அவை 2 மணி வரையும், 2 மணிக்கு கூடிய அவை 3 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது 3 மணிக்கு கூடிய அவை மீண்டும் நாளை வரை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் சு வெங்கடேசன் மற்றும் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் நடப்பு கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதுனாலையும் தொடர்ந்து சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் வந்து காகிதங்களை கிழித்து வீசி அமளியில் ஈடுபட்டதுனாலையும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது 374வது பிரிவின் கீழே இந்த அமர்விலிருந்து நீக்கம் செய்ய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 6 காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட மொத்தமா 9 எம்பிக்கள் இந்த அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதனுடைய முக்கிய தகவல்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். दादागिरी नहीं चलेगी, दादागिरी नहीं चलेगी, நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அமளி ஒரு பக்கம் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்ந்து அடுத்தபடியா இப்ப பழைய நாடாளுமன்ற வளாகத்தினுடைய வாயில எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில தற்பொழுது பல்வேறு உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இப்ப எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்ன முழக்கத்தை அவங்க முன்வைக்கிறாங்க? தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? நாடாளுமன்றம் இன்று பெரும் கொந்தளிப்பாக காட்சியளிக்கிறது. பழைய நாடாளுமன்ற வளாக பகுதியில் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சர்வாதிகாரம் ஒருபோதும் வெல்ல முடியாது என்ற முழக்கங்கள் எழுப்பியபடி ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் 2. ஒன்று, 8 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாணிக்கம் தாக்கூர், ஹிபி ஏடன், டீன் குரியகோஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றொன்று, இந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி பேச எழுந்த போது சில கருத்துக்களை கூறுவதற்கு, குறிப்பாக இந்திய எல்லை பகுதியில் சீனாவினுடைய ராணுவ டாங்கி நுழைந்தது என்று ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி MM நரவனே இதுவரை பிரசுரிக்கப்படாத ஒரு புத்தகத்தில் தெரிவித்திருப்பதாக ராகுல் காந்தி நேற்று முதல் குற்றம் சாட்டி வருகிறார். ஆனால் இந்த கூற்று ஆதாரமற்ற கூற்று எனவும் அதனை ராகுல் காந்தி நிரூபிக்க வேண்டும் என்று ஆளும் கட்சி கூறுகிறது. இன்றைக்கும் அதே விவகாரத்தை ராகுல் காந்தி பேச முயன்ற போது அதற்கு அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. எனவே ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காதது, காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஆகியவற்றை எல்லாம் கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது.
சற்று முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மோடி பதற்றம் அடைந்திருக்கிறார், அவர் அச்சப்படுகிறார், இதன் காரணமாகத்தான் அவர் பேசுவதற்கு நான் அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கூட முன்வைத்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் இந்த விவகாரங்களை முன்வைத்து நாடாளுமன்றம் மிகவும் பரபரப்பாகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Down, down, Narendra Modi. Down, down, Narendra Modi. Down, down, Modi Sarkar. Down, down, Modi Sarkar. Down, down, Modi Sarkar. Down, down, Modi Sarkar. सर आ जाइए बोल दीजिए Down, down, surrender Modi. Down, down, surrender Modi. Howdy, Modi, surrender Modi. Howdy, Modi, surrender Modi. Surrender Modi. Epstein Modi, surrender Modi. Surrender Modi, surrender Modi. Epstein Modi, surrender Modi. Surrender Modi, surrender Modi. Arey howdy, Modi, surrender Modi. Howdy, Modi, surrender Modi. Arey howdy, Modi, surrender. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.